ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழில் நம்ம டாபிக் வைஸாக தினமும் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தகத்தில் உள்ள அந்த முக்கிய தந்தைகள், அதாவது தமிழ் இலக்கியத்தில் 6 to 12 புக் வரல இருக்கக்கூடிய அந்த தந்தைகள்லாம் தமிழ் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க, சிந்துக்கு தந்தை. ஸோ சிந்துக்கு தந்தை அப்படின்னா யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் எப்படி அழைக்கப்படுறாரு? சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்து பாருங்க, காவடி சிந்துக்கு தந்தை. ஸோ வெறும் சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார். காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். அதுங்க சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் தான் காவடி சிந்துக்கு தந்தை. அடுத்து, தமிழ் சிறுகதையின் தந்தை. இந்த கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க. தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னா வாவேசு ஐயர். நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி. ஸோ சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார். காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னா வாவேசு ஐயர். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னா பிச்சமூர்த்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ் நாடகத்தின் தந்தை. தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். இது நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ தந்தை தான் போய் என்ன பண்ணுவாங்க, சம்பந்தம் பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தந்தை, நாடகத்தின் தந்தைன்னா சம்பந்தன் வரணும், பம்மல் சம்பந்த முதலியார். ஏன்னா நாடக ஆசிரியர்னா அவர் சங்கரதாஸ் சுவாமிகள் வருவார். அப்போ தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். அடுத்து, தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை. தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைனா கந்தசாமி அவர்கள். ஓகேங்களா? அப்போ சிந்துக்கு தந்தைனா பாரதியார். காவடி சிந்துக்கு தந்தைனா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர். புதுக்கவிதையின் தந்தைனா பிச்சமூர்த்தி. தமிழ் நாடகத்தின் தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைனா கந்தசாமி அவர்கள். அடுத்து, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. இதுவும் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனா பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். யாருங்க? மறைமலை அடிகள் தான் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. அடுத்து, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். இதுவும் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். ஸோ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைனா அயோத்திதாச பண்டிதர். தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னா திருவிக்கா. தொழிலாளர்களின் தந்தைனா யாருங்க? திருவிக்கா. ஸோ சிந்துக்கு தந்தைனா பாரதியார். காவடி சிந்துக்கு தந்தைனா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னா பார்த்தா பிச்சமூர்த்தி. தமிழ் நாடகத்தின் தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைனா கந்தசாமி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைனா அயோத்திதாச பண்டிதர். தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா? நான் ஏன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா இப்பயே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடணும். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடணும். அடுத்து, ஈரோட்டு தந்தை. இது நம்ம சொல்லவே தேவை. பெரியார் அவர்கள் தான் ஈரோட்டு தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. தமிழ் நாவலின் தந்தை. இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழ் நாவலின் தந்தைனா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ தமிழ் நாவலோட தந்தைனா இருங்க மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் தமிழ் நாவலின் தந்தை. வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னா கல்கி. வரலாற்று நாவலின் தந்தைனா யாருங்க? கல்கி. ஓகேங்களா? ஸோ சிந்துக்கு தந்தைனா பாரதியார். காவடி சிந்துக்கு தந்தைனா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர். புதுக்கவிதையின் தந்தைனா பிச்சமூர்த்தி. தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னா கந்தசாமி அவர்கள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஈரோட்டு தந்தை அப்படின்னா பெரியார். தமிழ் நாவலின் தந்தை அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னா கல்கி அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒப்பிலக்கணத்தின் தந்தை. ஸோ ஒப்பிலக்கணத்தின் தந்தை அப்படின்னா யாருங்க? கால்டுவெல். ஒப்பிலக்கணத்தின் தந்தைனா கால்டுவெல். ஸோ தமிழ் ஒப்பிலக்கணம் நூலை அவர் எழுதியிருப்பார். ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். தமிழ் உரைநடையின் தந்தை யாருங்க? தமிழ் உரைநடையின் தந்தைனா வீரமாமுனிவர். இதுவும் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் உரைநடையின் தந்தைனா வீரமாமுனிவர். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை. ஸோ இந்த காலத்துக்கு தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா ஆறுமுக நாவலர். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைனா ஆறுமுக நாவலர். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை. ஸோ தமிழ்நாடோட
நூலக இயக்கத்தின் தந்தை. சூப்பர். அவினாசி மகாலிங்கம். யாருங்க? அவினாசி மகாலிங்கம். அவர் தான் தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை. ஓகேங்களா? சரி, இப்போ முதல்ல இருந்தே பார்க்கலாம் பாருங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார். காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர். புதுக்கவிதையின் தந்தைனா நான் பிச்சமூர்த்தி. தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பொம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைனா கந்தசாமி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனா மறைமலை அடிகள். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைனா அயோத்திதாச பண்டிதர். தொழிலாளர்களின் தந்தைனா திருவிக்கா. ஈரோட்டு தந்தை அப்படின்னா பெரியார். தமிழ் நாவலின் தந்தை அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வரலாற்று நாவலின் தந்தைனா கல்கி. ஒப்பிலக்கணத்தின் தந்தைனா கால்டுவெல். தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா வீரமா முனிவர். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா ஆறுமுக நாவலார். அடுத்து தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தைனா அவினாசி மகாலிங்கம். அடுத்து அறிவியல் நாவல்களின் தந்தை. ஸோ அறிவியல் சார்ந்த அந்த நாவல்கள், அறிவியல் நாவல்களின் தந்தை அப்படின்னா வெர்னே அப்படின்றவர் தான் வந்து அறிவியல் நாவல்களின் தந்தை. தமிழிசை இயக்கத்தின் தந்தை. இது மூணுமே ரொம்ப முக்கியங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். உலக நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா பெப்பிசு. உலக நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா பெப்பிசு. தமிழ் நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா ஆனந்தரங்கம் பிள்ளை. தமிழ் நாட்குறிப்போட தந்தை அப்படின்னா ஆனந்தரங்கம் பிள்ளை. அடுத்து தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை. ரொம்ப முக்கியமானது. தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா மனோன்மணியம் பே சுந்தரனார். ஸோ அடுத்து பார்க்கலாம். அது முடிச்சுட்டு ஓவரால் மறுபடியும் ஒரு விஷயம் கொடுத்துடலாம். உலக நாட்டுப்புற இயலின் தந்தைனா ஜேக்கப் கிரீம். யாருங்க? ஜேக்கப் கிரீம் அவர்கள் தான் உலக நாட்டுப்புற இயலின் தந்தை. இந்திய நாட்டுப்புறவியலின் தந்தை. ஸோ இந்திய நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னா கேசப் சந்திரசன். யாருங்க? கேசப் சந்திரசன். தமிழ்நாட்டு நாட்டுப்புறவியலின் தந்தை. தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தைன்னா வனமாமலை. எதுங்க? வனமாமலை அப்படின்றவர் தான் வந்து தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை. இது மூணுத்தை அப்படியே ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக்கப் கிரீம் அப்படின்னா உலக நாட்டுப்புறவியல். சந்திரசன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுப்புறவியல். வனமாமலை அப்படின்னா தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை. அடுத்து கரிசல் கதைகளின் தந்தை. கரிசல் கதைகளின் தந்தை யாருங்க? கி ராஜநாராயணன். ஓகேங்களா? இவர் சார்ந்த கேள்விகள் இந்த தமிழ் தகுதி தேர்வுலாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ கரிசல் கதைகளின் தந்தை கி ராஜநாராயணன். இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். தமிழ் மேடை பேச்சின் தந்தை திருவிக்கா. இப்பதான் பார்த்தோம், தொழிலாளரின் தந்தையும் திருவிக்கா தான். தமிழ் மேடை பேச்சின் தந்தையும் வந்து திருவிக்கா தான். அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை. இந்திய நூலகவியலின் தந்தை சீர்காழி அரங்கநாதன். யாருங்க? சீர்காழி அரங்கநாதன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்திய நூலகவியலின் தந்தை. இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். ஓகேங்களா? ஸோ அப்படியே இது மட்டும் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் பதிவாகும். சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார். காவடி சிந்துனா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர். புதுக்கவிதையின் தந்தைனா நான் பிச்சமூர்த்தி. தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பொம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னா கந்தசாமி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள். தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னா திருவிக்கா. ஈரோட்டு தந்தை அப்படின்னா பெரியார். தமிழ் நாவலின் தந்தை அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னா கல்கி. ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். தமிழ் உரைநடையின் தந்தை வீரமா முனிவர். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைனா ஆறுமுக நாவலர். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தைனா அவினாசி மகாலிங்கம். அறிவியல் நாவலின் தந்தை அப்படின்னா வெர்னே. தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். உலக நாட்குறிப்பின் தந்தைனா பெப்பிசு. தமிழ் நாட்குறிப்பின் தந்தைனா ஆனந்தரங்கம் பிள்ளை. தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தைனா மனோன்மணியம் சுந்தரனார். உலக நாட்டுப்புறவியலின் தந்தைனா ஜேக்கப் கிரீம். இந்திய நாட்டுப்புறவியலின் தந்தைனா கேசப் சந்திரசன். தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தைனா வனமாமலை. கரிசல் கதைகளின் தந்தைனா கி ராஜநாராயணன். தமிழ் மேடை பேச்சின் தந்தைனா திருவிக்கா. இந்திய நூலகவியலின் தந்தைனா சீர்காழி அரங்கநாதன். ஸோ இதெல்லாம் இந்த தமிழ் சார்ந்த இலக்கியத்தில் வரக்கூடிய தந்தைகள். நம்ம தமிழ் புத்தகத்திலே மற்ற துறை சார்ந்த மற்ற விதை சார்ந்த சில தந்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம இங்க வந்து பார்த்துடலாம். புத்தகத்தில் உள்ள மற்ற துறை சார்ந்த அந்த தந்தைகள். இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹிப் பால்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப சமீபத்தில் சில கேட்கறதுல, ஆனால் அது முன்னாடி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. இந்திய சினிமாவின் தந்தைனா தாதா சாஹிப் பால்கே.
அறுவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர், இதுவும் கேட்கறாங்க. அறுவை சிகிச்சையின் தந்தைனா யாருங்க? சுஸ்ருதர். தத்துவ சிந்தனையின் தந்தை சாக்ரட்டிஸ், யாருங்க? தத்துவ சிந்தனையின் தந்தைனா வந்து சாக்ரட்டிஸ். அடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய ஓவியத்தின் தந்தை நந்தலால் போஸ். இந்திய ஓவியத்தின் தந்தைனா யாருங்க? நந்தலால் போஸ். இந்திய கல்வெட்டியலின் தந்தை அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப், யாருங்க? ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் தான் வந்து இந்திய கல்வெட்டியலின் தந்தை. இந்திய பறவைகளின் தந்தைனா சலீம் அலி. இது நம்மளுக்கு நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இது நல்லா நம்மளுக்கு தெரியும். சலீம் அலி அப்படின்றது தான் வந்து இந்திய பறவைகளின் தந்தை. ஓகேங்களா? ஸோ அப்போ சினிமாவின் தந்தைனா தாதா சாஹிப் பால்கே, அறுவை சிகிச்சையின் தந்தைனா சுஸ்ருதர், தத்துவ சிந்தனையின் தந்தைனா சாக்ரட்டிஸ், இந்திய மறுமலர்ச்சியின் சிந்தனைனா ராஜாராம் மோகன் ராய், இந்திய ஓவியத்தின் தந்தைனா நந்தலால் போஸ், இந்திய கல்வெட்டியலின் தந்தைனா ஜேம்ஸ் பிரின்சப், இந்திய பறவைகளின் தந்தைனா சலீம் அலி, அச்சுக்கூடத்தின் தந்தை அப்படின்னா கூடன்பர்க். அச்சுக்கூடத்தின் தந்தை அப்படின்னா யாருங்க? கூடன்பர்க். இந்திய பத்திரிகையின் தந்தை அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி, யாருங்க? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்றவர் தான் வந்து இந்திய பத்திரிகையின் தந்தை. துப்பறியும் நாவல்களின் தந்தை அப்படின்னா எட்கர் ஆலன் போ. துப்பறியக்கூடிய அந்த நாவல்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தந்தை அப்படின்னா எட்கர் ஆலன் போ. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணையின் தந்தை, இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி, அப்துல் கலாம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி, வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். ஸோ வேகமாக ஒரு விஷயம் கொடுத்துட்றேன். சினிமாவின் தந்தை அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே, அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படின்னா சுஸ்ருதர், தத்துவ சிந்தனையின் தந்தைனா சாக்ரட்டிஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைனா ராஜாராம் மோகன் ராய், இந்திய ஓவியத்தின் தந்தைனா நந்தலால் போஸ், இந்திய கல்வெட்டியலின் தந்தைனா ஜேம்ஸ் பிரின்ஸ், இந்திய பறவைகளின் தந்தைனா சலீம் அலி, அச்சுக்கூடத்தின் தந்தை அப்படின்னா கூட்டன்பர்க், இந்திய பத்திரிகையின் தந்தை அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி, துப்பறியும் நாவல்களின் தந்தை அப்படின்னா எட்கர் ஆலன் போ, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய், இந்திய ஏவுகணையின் தந்தை அப்படின்னா அப்துல் கலாம், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த தந்தைகளும் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் காதல கேட்டு வச்சுங்க. இல்லை நீங்கள் வேறு ஒர்க் பண்ண கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மெட்செட் போட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து சோசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், கொஸ்டின் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.